OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட் சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்துட்டு குக்பாட்டில் நான் வந்துட்டு புதினா தொக்கு பண்ண போகிறேன். புதினா ஒரு 4 கப் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கு, தண்ணி, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, கொஞ்சம் வெல்லம், புளி, பெருங்காயத்தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதுக்கான தேவையான ஐட்டம்ஸு. இப்போ குக்பாட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க இன்னர் வெசல் எடுத்து வெளில வச்சுட்டு, இப்போ இன்னர் வெசல் எடுத்து வெளில வச்சாச்சு. 1/4 கப் நல்லெண்ணெய் எடுத்துருக்கு. ஸோ இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை விட. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கு. புதினா கழுவி வச்சுருக்கோம். நம்ம புதினா எல்லாம் போட்டுடலாம். காஞ்ச மிளகா ஒரு 15லேருந்து 20 காஞ்ச மிளகா. காரம் நான் உங்களுக்கு வேணுங்கிற ஏற்றளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ உப்பு, பெருங்காயத்தூள், வெல்லம், புளியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அப்படியே அதில் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் உள்ளே போட்டாச்சு. குக்பாட்டில் தூக்கி வச்சு நம்ம வெஜ் மோடில் வைக்கலாம். இது வெண்ட் க்ளோஸில் தான் இருக்கணும். நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடலாம் உடனே. நம்ம மெனுவில் போய் வெஜ் மோட் வைக்கிறேன். ஸோ வெஜ் மோட்னாலே நம்மளுக்கு எப்பயும் 2 மினிட்ஸ் தான் வரும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம புதினாலாம் உள்ளே போட்டாச்சு. நம்ம குக்பாட்டையும் க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் காட்டியிருக்கு. இப்போ புதினா நம்ம நார்மலாக சட்னி இந்த மாதிரி தான் செய்கிறோம். இப்போ தொக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரைஸ்க்கு போட்டு கிளறிக்கலாம், இல்லை சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ட்ராவல் சமயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்ம வடைச்சட்டியை வச்சு வதக்கி நம்ம அந்த காஞ்ச மிளகா வதக்கும் போதே நம்மளுக்கு தெறிக்கெல்லாம் செய்யும் இல்லைங்களா நார்மலாக. ஸோ இப்போ எல்லாமே போட்டாச்சு. அந்த ஆயில் நம்ம ஊற்றிருக்கிறதுலேயே அந்த புதினாவும் நல்லா வதங்கிடும். அந்த காஞ்ச மிளகா எல்லாமே வதங்கி சூப்பராக ஆகிடும். அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். வதக்கும் போதே ஒரு சிலருக்குலாம் சேராது. உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக குக்கிங் பண்ணும்போதெல்லாம் தெரியும், அந்த புகை வரும்போதே தும்மலாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு மாதிரி ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது. ஒன்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி உள்ளே குக்பாட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த தாளுகம் போட்டு நம்ம எடுத்து வச்சுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டைம் சேவிங். ரொம்ப ஒரு மாதிரி புகையில் நின்றுட்டு ரொம்ப அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ சம்மர்லலாம். ஸோ ஈஸியாக இருக்குது. புதினா தொக்கு நார்மலாக இப்போ பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஊருக்கு போகிறாங்க, வீட்டில் தனியாக இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ப்ரெட்டு நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கிது இல்லைங்களா. நம்ம எடுத்து சாண்ட்விச் மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ப்ரெட் ஆம்லேட் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் உள்ள நம்ம தடவுறதுங்களா ஹெல்த்தி கூட. ஏன்னா புதினாலாம் குழந்தைங்க சாப்பிட்றதும் இல்லை. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் கூட வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரெஷரை கூட ரிலீஸ் பண்ணிடலாம் உடனே. ஸோ புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட, மவுத் ஃப்ரெஷ்னர் தான். நம்ம நார்மலாக ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி தொக்கெல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இன்னர் வெசல் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. புதினா நம்ம போட்டோம், 4-5 கப்பு போட்டோம் புதினா. இப்போ பார்த்தா நல்லா வதங்கி 1 கப் அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ காஞ்ச மிளகாயும் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இது நம்ம பிளெண்டரில் போட்டால் நம்ம சரியாக அரைக்காது இல்லைங்களா. அதனால் மிக்சியில் போட்டு நம்ம நல்லா தொக்கு பேட்டர்னில் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் அரைச்சி. இப்போ நம்ம புதினா தொக்குக்கு போய் அரைச்சாச்சு மிக்சியில் போட்டு. இப்போ 1 ஸ்பூன் பாட்டில் தடுக்கா யூஸ் பண்ணுறோம். இப்போ புதினா தொக்கு குக்பாட்டில் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாண்ட்விச்சாக இருக்கட்டும், நம்ம ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறது, காலையில் என்ன செஞ்சு கொடுக்குறது ஹெல்த்தி அப்படின்றதெல்லாம் நம்மளுக்குள்ள காலையில் எந்திரிக்கும் போது ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் தெரியும், குழந்தைங்கள வச்சுருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரைஸில் போட்டு கூட நம்ம 1 ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கிளறி கொடுக்கலாம். கொஞ்சம் ஆயில் மட்டும் ஊற்றி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஸோ குக்பாட்டில் பண்ண புதினா தொக்கு. புதினா மட்டும் போடல பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு கொத்தமல்லி கூட கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள்.